விடாமுயற்சி படம் வர்றதுக்கு முன்னாடி எங்க தல அஜித் அப்படின்னு பேசினவெல்லாம் விடாமுயற்சி படம் வந்ததுக்கு அப்புறமா வேற வேற விதமா பேசுறாங்க. சரி இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசினாதான் இந்த கண்டென்ட் சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் தவற விட்ட அல்லது கமிட் ஆகி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது பாதியிலே டிராப் ஆன படங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அது என்னென்ன படங்கள், எந்த காரணத்துக்காக அது வந்து படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது, அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்நேரம் அஜித் அவரோட கெரியர்ல என்ன மாதிரியான இடங்கள்ல இருந்திருப்பாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ அப்படிங்கிற படம் தான். ஸோ அஜித் அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யா இவங்களோட டீம் காம்பினேஷன்ல வெளிவந்த படம் தான் வாலி. மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். சொல்லப்போனால் அஜித்தோட கெரியர்ல எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த படம். பிரம்மாண்டம் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அதில் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யாவும் அஜித் அவர்களுமா ஒரு டீமை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2000 அப்படிங்கிற வருஷத்தில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நியூ அந்த படத்தோட கதையை அஜித் கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா பரபரப்பாக பேசிட்டாங்க. ஓகே, அஜித் கமிட் ஆகிட்டாரு, இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, அந்த படத்தை அப்படியே விட்டுட்டார் அஜித். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2004 ஆண்டு எஸ்.ஜே. சூர்யா அவரோட நடிப்பிலேயே நடித்து வெளிவந்த படம் தான் நியூ. இது வந்து அஜித் அவரோட நடிப்பில் வெளிவந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரில, கண்டிப்பாக அவரோட கெரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்திருக்கும். இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நந்தா படம். ஸோ நந்தா நம்ம சூர்யா அவர்களோட வாழ்க்கையிலுமே மிக முக்கியமான ஒரு படம் தான். பாலா அவர்களோட வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியமோ அதோட மிக முக்கியமானது சூர்யா அவர்களோட வாழ்க்கையில். ஆனால் இந்த படமும் முதல்ல அஜித் அவர்களுக்கு கதை சொல்லப்பட்ட படம். இந்த படத்தில் அஜித் தான் நடிக்கிறதா இருந்ததும் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 2001 வருஷம் தான் இந்த படம் வெளியாச்சு. ஸோ இந்த படத்துக்கான முதல் தேர்வுமே அஜித் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அஜித் நடிக்காமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இது 100% கன்ஃபார்மானு கேட்டால் இது 100% கன்ஃபார்மாக சொல்லல. பட் கோலிவுட் டவுனில் டாக் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு பேஜ்லேயே இதுவும் இருக்குது. மூணாவதாக இருக்க படம் தான் இதிகாசம். சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு படமுமே அஜித் அவரோட வாழ்க்கையில மிக முக்கியமான படம். அந்த படத்தை இயக்குன சரவண சுப்பையா அவரோட அடுத்து ஒரு டீமை போட போறாரு, அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு. அது ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சொல்லப்போனா ஒரு வரலாற்று கதையை கொண்ட ஒரு படம் தான். சொல்லப்போனா அஜித் வந்து பயங்கரமா ஒரு கம்பேக் இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்த அந்த டைம்ல இந்த படத்துக்கான படப்பிடிப்புக்கான வேலைகளும் அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால அது கருத்து வேறுபாடா இல்லை கதைகளில் இருந்த ஒரு சில காம்ப்ரமைசஸான்னு தெரியல, இந்த படமும் அந்த படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதிகாசம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வெளிவந்திருந்தா அஜித் அவரோட கெரியர் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏறுமுகம். அஜித் அவரோட கெரியரில் அமர்கலம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் அப்படிங்கிற 2 ஹிட் படம் கொடுக்குறாரு. இந்த படத்தோட டைரக்டர் தான் சரண். ஸோ இவங்களோட டீம் அப்பில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு படம் வரப்போகுது, அது ஏறுமுகம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ஷூட்டிங்கே போயிட்டாங்க. எல்லா காட்சிகளுமே படம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உள்ள வந்த ஒரு சில விஷயங்களாலையும் அஜித்தோட உடல்நிலை மற்றும் கருத்து வேறுபாடு காரணத்தால் இந்த படம் வந்து மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து இந்த கதையில் கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை ஜெமினி அப்படிங்கிற ஒரு பெயரில் வெளியிடுறாங்க. நம்ம விக்ரம் அவர்கள், சியான் விக்ரம் அவர்கள் நடிப்பில் இந்த படம் வெளிவருது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெமினி படத்துக்கு முன் ஜெமினி படத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் அவர்களே 2ஆ பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு திருப்பம் தான் இருந்தது. இந்த படத்தில் பாட்டு எல்லாமே தாறுமாறான ஹிட்டு. சொல்லப்போனால் இதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினின்னு, அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் காட்சியை ஆல்ரெடி அஜித்தை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே இருந்த சில கருத்து வேறுபாடு காரணமாக இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு அது ஜெமினிங்கிற பேர்லாம் வந்திருக்கு. ஒருவேளை அஜித் அவர் நடிச்சுன்னா அந்த ஜெமினிங்கிற கேரக்டருக்கு ஒரு பக்கம் தேஜா, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ரவுடி, அதில் வர்ற காதல், அதில் வரக்கூடிய பாட்டு, அஜித் எங்கேயோ இருந்திருப்பார். ஒரு பயங்கரமான சாமிங் ஆக்டர் அப்பவே இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக இருக்கக்கூடிய படம் தான் மகா. அஜித் அவரோட கெரியரில் அவர் முதலாக போலீஸாக செஞ்சிருக்கக்கூடிய ஒரு படம், அதாவது போலீஸாக நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் சில காரணங்களால் இந்த படத்தோட ஷூட்டிங் ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கெடியூல் அளவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே என்ன காரணம், ஒருவேளை ப்ரொடக்ஷன் ஹவுஸோட எதுவும் வாக்குவாதமா அப்படி இல்லாத பட்சத்தில் கதையில் எதுவும் குளறுபாடுகளா இல்லை இவங்க 2 பேருக்கு மன உளைச்சலான்னு தெரில, இந்த ஒரு படத்தையுமே ஒரு கட்டத்தில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கான போஸ்டர்ஸ்லாம் வெளியே வந்துருச்சு அப்பவே. அந்த போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரோட பேர் ரவி ராதா அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நந்தா பெரியசாமி இருக்கிறல இயக்குனர், அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மகா அப்படிங்கிற படம் வெளிவந்திருந்தா அதை கண்டிப்பாக நான் தான் இயக்கியிருப்பேன், என்னோட இயக்கத்தில் வெளிவர வேண்டிய ஒரு படம் ஏதோ ஒரு விஷயங்களால அது நின்று போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதுலேயே வந்து கதை ஒருத்தவரோட இயக்குனர் ஒருத்தவரா, இதனால வந்து அஜித் டென்ஷன் ஆனாரா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்களை நம்ம கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த 2002ஆம் ஆண்டே வந்து அஜித் ஒரு காப்பா நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்களேன். அந்த போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப படு சூட்டாக இருந்திருக்கும் அவருக்கு அந்த ஒரு கெட்டப்பே. அதுக்கப்புறம் தானே அவர் கிரீடம் இது மாதிரியான படங்களில் போலீஸாக பண்ணுறாரு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் மகா அப்படிங்கிற படத்தில் காப்பா வந்திருக்க வேண்டியது. ஏதோ
நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, அவர் அப்படி ஒரு படம் பண்ணல. அடுத்ததாக இருக்கக்கூடிய படம் தான் திருடா. ஸோ இந்த திருடாவோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி கைலாசம். இவங்க 2 பேர், அதாவது அஜித் குமாரும் ஷாஜி கைலாசமும் சேர்ந்து திருடா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போகும்போதே இல்லை இந்த படம் வந்து எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராப்பும் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அதே டைரக்டரோட அவர், அதாவது ஷாஜி கைலாசத்தோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ஜனா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாரு. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸாக இருந்தாலுமே ஜனா அஜித் ரசிகர்களால் பெரிய அளவில் லவ் செய்யப்பட்ட ஒரு படம், அதான் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக இருக்கக்கூடிய படம் வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் தான். இந்த படம் வெளியில் வந்திருந்தா அஜித்தோட ஃபிலிமோகிராஃபியில் மிக முக்கியமான ஒரு படமாக இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் காங்கேயன். வரலாறு வில்லன் அப்படிங்கிற வெற்றிக்கு அப்புறமா ஏகே அண்ட் கேஎஸ், அஜித் குமார் அண்ட் கேஎஸ் ரவிக்குமாரோட கூட்டணியில் இந்த படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வால்வரின் லுக் மாதிரியே இருக்கும். மீசையெல்லாம் எடுத்துட்டு வெறும் கிருதா மட்டும் தாடியோட அட்டாச்சாக இருக்கும். ஒரு லென்ஸ்லாம் போட்டு அஜித்தோட ஹேர்ஸ்டைலாம் வித்தியாசமாக வச்சு பார்க்குறதுக்கு ஒரு டெரிஃபிக்காக இருப்பார். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பல 90s கிட்டாக இருக்கக்கூடிய ஏர்லி 90s இருக்கக்கூடிய பல பேர் வந்து அஜித்தோட வால்பேப்பராக வச்சுருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக காங்கேயன் வால்பேப்பர் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி 90s கிட் எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காங்கேயன் ஃபோட்டோ ஒரு தடவையாச்சும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டில் தான், பயங்கரமாக வைரலான ஒரு ஸ்டில் அந்த காலத்திலேயே. ஒருவேளை இந்த காங்கேயன் படம் வந்திருந்தா வால்வரின் என்னையா வால்வரின், எங்கே வால்வரின் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே பல பேர் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, பல பேர் இன்பமாகவும் இருந்திருப்பாங்க. இந்த காங்கேயன் படம் வராதது எவ்வளோ பேருக்கு மன வருத்தமாக இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான படம். ஏன்னா அஜித் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவர் லைஃப்பில் பேசப்பட்ட, இல்லைனா அதிகம் அவரை பற்றி ஒரு காசிப்பாக உழவக்கூடிய படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் நான் கடவுள். ஒரு பக்கம் அஜித் இந்த படத்தை நடிக்காமல் அவரோட ஃபிலிமோகிராஃபியை தவற விட்டார் அப்படின்னு சொன்னாலுமே அவர் தவற விட்ட ஒரு படம் மூலமாக ஆர்யா அப்படிங்கிறோட ஃபிலிமோகிராஃபி எங்கே ஏறுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே திருப்புமுனை. ஒரே படம் 2 பேருக்கு வந்து ஆப்போசிட்டாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ வரை உண்மையாக நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. அது என்ன பிரச்சனைங்கிறது பாலான் அஜித் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அஜித் குமார் அவரோட நடிப்பில் நான் கடவுள் வந்திருந்தா இந்நேரம் அஜித் அவரோட இமேஜ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்திருக்கும், அவரோட ஆக்டிங்கோ அவரோட அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபிலிமோகிராஃபி லெவல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் யூகிக்கவே முடியலை. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது யூகங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டல். ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளிவரதா இருந்த ஒரு படம் தான். தீனா அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அஜித்தோட கெரியர் மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸோட கெரியருமே எங்கேயோ போயிட்டு இருக்குது. அந்த டைமில் சரி சார் நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணுறப்ப சரி வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிரட்டல் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் ரெடி ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்களால் அஜித் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகுறாரு. அதுக்கப்புறமா அந்த படங்களில் சில கரெக்ஷன்ஸ்லாம் செய்யப்பட்டு கஜினி அப்படிங்கிற பேரில் அந்த படம் வெளிவருது. ஒருவேளை திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அது கஜினியாக வெளியே வந்திருக்கலாம். திருத்தம் செய்யப்படாமல் இருந்தால் இந்நேரம் நமக்கு வந்து மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படம் கிடைச்சிருக்கும். நீங்கள் மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படத்தை அதிகமாக விரும்புறீங்களா, இல்லைனா கஜினியாவே இருந்திருக்கட்டுமா, சூர்யாவை தான் நம்ம விரும்புகிறோம், சூர்யாவுக்கு தானே கஜினிக்கு மூலமாக ஒரு நல்ல திருப்பம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2ல் எது பெட்டர் ஒன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கக்கூடிய படம் தான் ரெட்டை தலை. எப்படி முதல்ல ஏஆர் முருகதாஸ் அண்ட் அஜித் கூட்டணியில் இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஓகே மிரட்டல் அப்படிங்கிற ஒரு படம் தான் வரல, நம்ம ரெட்டத்தலைன்னு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் போய் அஜித் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து அஜித்தும் அவரும் வந்து பயங்கர டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காங்க. என்ன மாதிரியான ரோல், இதில் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க, இதில் முதல்ல டபுள் ஆக்ஷனா சிங்கிள் ஆக்ஷனா, இது எங்கெங்கெல்லாம் ஷூட் எடுக்க போகிறோன்ற பல டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட போகலை. சொல்லப்போனால் இது ஒரு டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்படியே அஜித் அவரோட வாழ்க்கையில் 10 படங்களை தவற விட்டார் அப்படின்னு சொல்கிறதா, இல்லைனா வந்து அவர் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கும்போது வேறு விஷயங்களால் அதை ட்ராப் ஆச்சுன்னு சொல்கிறதா, இது அவரோட லைஃப்பில் நடந்த நல்லதுன்னு சொல்கிறதா, இல்லை இந்த படங்கள்லாம் தவற விட்டதுனால இது அவரோட ஃபிலிம் கேரியரை இன்னும் கொஞ்சம் பிஹைண்டில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. நான் முதல்ல ஒன்று சொல்லியிருப்பேன், இப்போ தும்முனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. விடாமுயற்சி மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் கலவையான விமர்சனங்கள் கொடுத்தாலுமே அஜித் எப்பவுமே அவர் இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அதாவது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த இண்டஸ்ட்ரியிலே அதிக தோல்வி படங்களை கொடுத்த நான் தான், இருந்தாலும் நான் அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். விடாமுயற்சி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதான் தாண்டி விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு படமாக மாறிடுச்சு. ஸோ அஜித் வந்து இப்படிப்பட்ட படத்தில் நடித்தாதான் அவர் அஜித்தாக இருப்பார், அவர் இப்படிப்பட்ட படத்தில் நடித்தா நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் எப்படி நடித்தாலும் அவரை ரசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம்னு எல்லாருமே ஒரு பக்கம் இருக்காங்க.
உங்களுக்கு அஜித் குமார் அவர்கள் இனிமேல் என்ன மாதிரியான படம் நடிங்க? நீங்க வந்து மாஸா ஒரு என்டர்டெயினா ஒரு படம் நடிங்க, ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல படம் நடிங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இது மாதிரி இப்ப விடாமுயற்சி மாதிரி இல்லைன்னா ரொம்ப கதை சார்ந்து ரொம்ப எளிமையான படங்கள் நடிங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிங்கிற உங்களோட ஒரு கருத்துக்கள், ஒரு எண்ணங்கள். நான் சொன்ன பட லிஸ்ட்லயே ஏதோ ஒரு படத்தை நான் விட்டுருப்பேன். ஸோ அது மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு படங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.